நண்பர்களே, இந்த ஆண்டு ரத சப்தமி 28ஆம் தேதி ஜனவரி மாதம் சனிக்கிழமை சப்தமி திதியில் அஸ்வினி நட்சத்திரத்தில் சித்தயோகம் கூடிய வளர்ப்பிறையில் ரத சப்தமி கொண்டாடப்படுகிறது. ரத சப்தமி என்றால் என்ன, அதன் வரலாறு என்னவென்று பார்க்கலாம். ரிஷி காஷ்யபரின் மனைவி அதிதி பூரண கர்ப்பவதி ஆவாள். ஒரு நாள் கணவருக்கு உணவு பரிமாறிக் கொண்டிருந்த போது தான் யாரோ கதவை தட்ட அவள் யார் என்று பார்க்க ஒரு பிராமணன் பசிக்கிறது, ஏதாவது சாப்பாடு கொடு என்று கேட்க இதோ கொண்டு வருகிறேன் என்று அதிதி மெதுவாக நடக்க முடியாமல் நடந்து வந்து கணவருக்கு உணவு பரிமாறி அவர் சாப்பிட்ட பின் ஆகாரத்தை எடுத்துக்கொண்டு அந்த பிராமணருக்கு கொடுத்தாள். ஏன் தாமதமாக வந்து உணவை கொடுத்தாய்? என்னை உதாசீனப்படுத்தினாய். உன் வயிற்றில் வளரும் குழந்தை இறப்பான் என்று கோபத்துடன் சாபமிட்டான். பிராமணரின் இந்த சாபம் கேட்டு அதிர்ச்சியடைந்த அதிதி காஷ்யப்பரிடம் விஷயத்தை சொல்ல, நீ இதற்கெல்லாம் வருந்தாதே, அமிர்த உலகில் இருந்து அழிவில்லாத ஒரு மகன் நமக்கு கிடைப்பான் என்று வாழ்த்த ஒளி பிரகாசமான சூரியன் மகனாக பிறந்தான். 7 குதிரைகளை பூட்டிய தேரில் சூரியன் உலகை சுற்றி வருவதால் திதிகளில் 7வது நாள் சப்தமி விரதம் அனுஷ்டிக்கப்படுகிறது. ரத சப்தமி அன்று 7 எருக்கம் இலைகளை தலையில் 1, கண்களில் 2, தோள்பட்டைகளில் 2, கால்களில் 2 வைத்து ஸ்நானம் செய்வது வழக்கம். காலை 5:30 மணியிலிருந்து 7:30 மணிக்குள் ஸ்நானம் செய்து ஆகியிருக்க வேண்டும். தலையில் வைக்கும் இலையில் பெண்கள் மஞ்சள் பொடி மற்றும் அட்சதையையும், ஆண்கள் அட்சதையை மட்டும் வைத்து கொள்ள வேண்டும். இவ்வாறு செய்வது ஆரோக்கியத்தையும் செல்வ வளத்தையும் அதிகரிக்கும். ரத சப்தமி நாளில் செய்யப்படும் தர்மத்திற்கு பல மடங்கு புண்ணியம் உண்டு. இந்த நாளில் தொடங்கும் தொழில் பெருகும். பெண்கள் உயர்நிலையை அடைவார்கள். கணவனை இழந்தவர்கள் இந்த விரதம் அனுஷ்டித்தால் அடுத்து வரும் பிறவிகளில் இந்த நிலை ஏற்படாது என்கின்றன புராணங்கள். இந்த நாள் தியானம், யோகா செய்ய சிறந்தது. சூரிய உதயத்தின் போது குளித்து விரதம் அனுஷ்டித்தால் செல்வந்தராக உயர்வார்கள் என்கிறது புராணம். ரதசப்தமி அன்று தஞ்சை சூரியனார் கோவில், திருமலை ஸ்ரீனிவாச பெருமாள் ஆலயங்களில் திருவிழா நடக்கும். 7 மலைகளை 7 குதிரைகள் என கருதி ரதசப்தமி அன்று 7 வாகனங்களில் மலையப்பர் சுவாமி மாட வீதிகளில் ஊர்வலம் வருவார். ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் ஆலயத்திலும் ரதசப்தமி சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. இதோ உங்களுக்காக மற்றொரு சுவாரஸ்யமான கதையும் சொல்கிறேன், கேளுங்கள். பீஷ்மருக்கு விரும்பிய நேரத்தில் விரும்பியபடி மரணம் நேரும் என வரம் இருந்தது. ஆனால் அவர் விரும்பியது போல் மரணம் ஏற்படவில்லை. ஏன்? மனதுக்குள் கேள்விகள் கேட்டுக்கொண்டிருந்தார் பீஷ்மர். அப்பொழுது அங்கே வந்தார் வேதவியாசர். வியாசரை கண்டதும் அவரிடம் பீஷ்மர், நான் என்ன பாவம் செய்தேன்? நான் விரும்பியபடி ஏன் இன்னும் என் உயிர் போகவில்லை என்று வருந்தினார். அதற்கு வியாசர், பீஷ்மா, ஒருவர் தன் மனம், மொழி, மெய்யால் இன்னொருவருக்கு தீமை, அநீதிகளை செய்வது மட்டுமல்ல, செய்பவர்களை தடுக்காமல் இருப்பதும், செயலற்றவன் போல் காட்சி தருவதும் கூட பாவம்தான். அதற்கான தண்டனையையும் அவர் அனுபவித்தே தீர வேண்டும் என்பது விதியாகும். அந்த வகையில்தான் இப்பொழுது தண்டனையை அனுபவித்து கொண்டிருக்கிறீர்கள். உடல் அளவில் அவஸ்தைப்பட்டாலும் அதைவிட உள்ளம் படாத பாடுபடும் அந்த வேதனையே பெரும் தண்டனைதான் என்றார். பீஷ்மருக்கு வேதவியாசர் சொன்ன உண்மை புரிந்தது. துரியோதனன் அவையில் பாஞ்சாலியை துச்சாதனன் துகில் உரித்தபோது அந்த அவையில் இருந்து யாருமே அவருக்கு உதவ முன்வரவில்லை. அது அநீதி என்று குரல் கொடுக்கவில்லை. அந்த அவையில் பீஷ்மரும் இருந்தார். ஒரு மாபெரும் அநியாயம் நடந்தும் அதை தட்டி கேட்கக்கூடிய நிலையில் இருந்தும் தடுக்காமல் போனதன் காரணமாகத்தான் இப்பொழுது அம்பு படுக்கையில் உயிர் பிரியாமல் தவிப்பதை உணர்ந்தார் பீஷ்மர். வேதனைப்பட்ட பீஷ்மர் வியாசரிடம் இதற்கு என்ன பிராயச்சித்தம் என்று கேட்டார். யார் ஒருவர் தான் செய்தது மகா பாவம் என்று உணர்ந்து வருந்துகிறார்களோ அப்பொழுதே அந்த பாவம் அகன்றுவிடும் என்று வேதம் கூறுகிறது. எனவே பீஷ்மா, நீ எப்பொழுது உன்னுடைய பாவத்தை உணர்ந்தாயோ அப்பொழுதே அது உன்னிடம் இருந்து அகன்று விட்டது. இருந்தாலும் திரௌபதி, கண்ணா, என்னை காப்பாற்ற மாட்டாயா என்று துரியோதனன் அவையில் கதறிய பொழுது
கேட்கும் திறன் இருந்தும் அதை கேளாமல் இருந்தது உன் செவிகள். கூர்மையான பார்வை இருந்தும் பார்த்தும் பார்க்காதது போல் இருந்தது உன் கண்கள். நீ சொன்னால் அனைவரும் கேட்பார்கள் என்ற நிலையிலும் தட்டி கேட்காத உன் வாய். உன்னிடம் இருந்த அளப்பரிய தோள் வலிமையை சரியான நேரத்தில் உபயோகிக்காமல் இருந்தது உன் வலுவான தோள்கள். வாளை எடுத்து எச்சரிக்கை விடாத உன் உறுதியான இரு கைகள். ஆரோக்கியமுடன் அமர்ந்திருந்தபோது இருக்கையில் இருந்து எழாமல் இருந்த உன் இரு கால்கள். நல்லது எது கெட்டது எது என்று யோசிக்காத உன் புத்தி இருக்கும் இடமான உன் தலை ஆகியவற்றிற்கும் தண்டனை கிடைத்தே தீர வேண்டும் என்பதுதான் விதி என்றார். அப்படியென்றால் என்னுடைய இந்த அங்கங்களையும் பொசுக்கக்கூடிய வல்லமை படைத்தவர் அந்த சூரியன்தான். சாதாரண அக்னியின் சூடு போதாது, என் அங்கங்களை தீக்க சூரிய சக்தியை பிழிந்து தாருங்கள் என்று தன்னிலை உணர்ந்து வேதவியாசரிடம் வேண்டினார் பீஷ்மர். வேதவியாசர் முன்கூட்டியே கொண்டு வந்திருந்த எருக்கன் இலைகளை பீஷ்மரிடம் காண்பித்து, பீஷ்மா, இந்த எருக்கன் இலைகள் சூரியனுக்கு உகந்தது. இதன் பெயர் அர்க்கபத்திரம். அர்க்கம் என்றால் சூரியன் என்றே பொருள். சூரியனின் முழு சக்தியையும் இதில் உள்ளது. ஆகவே இந்த இலைகளால் உன்னுடைய அங்கங்களை அலங்கரிக்கப் போகிறேன். அவை உன்னை புனிதப்படுத்தும் என்றார். அதன்படி பீஷ்மரின் அங்கங்களை எருக்கன் இலைகளால் அலங்கரித்தார் வியாசர். அதன் பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக மனம் அமைதியடைந்தார் பீஷ்மர். அப்படியே தியானத்தில் ஆழ்ந்தார். தியான நிலையிலேயே முக்தியையும் அடைந்தார். பீஷ்மர் நைஷ்டிக பிரம்மச்சாரியராக உயிர் நீத்துவிட்டாரே, அவருக்கு யார் பித்ரு கடன் செய்வது என்று தர்மர் வருந்தினார். தர்மருடைய வருத்தத்தை தெரிந்து கொண்ட வியாசர், தர்மரே, வருத்தம் வேண்டாம். ஒழுக்கம் தவறாத நேர்மையான பிரம்மச்சாரிக்கும் தூய்மையான துறவிக்கும் பித்ரு கடன் என்பது அவசியமே இல்லை. அவர்கள் மேம்பட்ட ஒரு உயர்நிலைக்கு போய்விடுகிறார்கள். சொல் ஒன்றும் செயல் ஒன்றுமாக திகழ்பவர்கள்தான் பாவிகள். ஆனால் பீஷ்மர் தன் வாக்கு தவறாத தூய்மையானவர். இனி வருங்காலத்தில் பாரத தேசமே பீஷ்மருக்காக நீர்க்கடன் அளிக்கும். ரத சப்தமி அன்று தங்கள் உடலில் எருக்கன் இலைகளை வைத்துக்கொண்டு குளிக்கும் மக்கள் தங்கள் பாவங்களில் இருந்து தங்களை விடுவித்துக் கொள்கிறார்கள். அதோடு பீஷ்மருக்கு நீர்க்கடன் அளித்த புண்ணியமும் அவர்களுக்கு கிடைக்கும் என்று வியாசர் கூறினார். எனவே ரதசப்தமி அன்று விரதம் மேற்கொண்டு எருக்கன் இலைகளை தலையில் வைத்துக்கொண்டு சாஸ்திரத்தில் சொன்னபடி நீராடினால் தெரிந்தோ தெரியாமலோ செய்த பாவங்கள் நீங்கும். அதற்காக மென்மேலும் பாவங்கள் செய்து அடுத்து வரும் ரதசப்தமியில் போக்கிக் கொள்ளலாம் என்று நினைக்கக்கூடாது. தவிர ரதசப்தமிக்கு அடுத்த நாள் அஷ்டமி திதி. இந்த அஷ்டமி திதியை பீஷ்மாஷ்டமி என்பார். அன்று புனித நீர் நிலைக்கு சென்று பீஷ்மருக்கான தர்ப்பணமும் நம்மில் வாழ்ந்த முன்னோருக்காக பித்ரு பூஜையும் செய்தால் சுகமான வாழ்வு நிரந்தரமாக கிட்டும் என்பது நம்பிக்கை. இதுவே ரதசப்தமியின் வரலாறு மற்றும் சுவாரஸ்யமான கதையாகும். நண்பர்களே, அன்பர்களே, நீங்களும் ரதசப்தமியை நல்ல முறையில் கொண்டாடி சூரியனின் முழு பலனையும் பெற்று வாழ்வில் இன்புறுமாறு வாழ்த்தி வணங்கி கேட்டுக்கொள்கிறேன். மற்றொரு முக்கியமான விஷயம், நம் சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் தயவு செய்து A to Z ஃபன் டாக்கீஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அதில் உள்ள பல பயனுள்ள விஷயங்களை தெரிந்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.